राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदासर ஒரு குரு எத்தனை விதமான சிஷ்யர்களை உருவாக்குகிறார்கள், எத்தனை விதமாக பக்குவப்படுத்துகிறார்கள், எவ்வளவு அழகா ஒரு சோஷியல் சர்வீஸ். நிஜமாவே ஒவ்வொரு அழகான தனி மனிதனுடைய வாழ்க்கையும் மேம்படும் பொழுது ஒரு சொசைட்டியே மாறிடுது. இண்டிவிஜுவல் மாற 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 சொசைட்டி மாறி போயிடும். கரெக்டா? எல்லாரும் நல்லவர்களா இருக்கா, எல்லாரும் வல்லவர்களா இருக்கா, எல்லாரும் பலசாலியா இருக்கா, எல்லாரும் அருமையா இருக்கான்னு அப்படி இருக்கும். ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல கம்பன் சொல்லும்போது சொல்லுவார், இந்த அயோத்தியால பெருசா உண்மைக்கு ஒன்றும் விலை கிடையாது, பலத்துக்கு ஒன்றும் விலை கிடையாது, அங்க ஒன்றும் தானத்துக்கு ஒன்றும் மரியாதை கிடையாது. என்னடா அர்த்தம்னா, யாரா 5 பேர் பலவான இருந்தால் எல்லாரும் பலவான், யாராவது ஒரு 5 பேர் உண்மை பேசணும், எல்லாரும் நல்லவனா, எல்லாரும் உண்மையை பேசலாம். அங்க பெருசா தான தர்மம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கான். யாரு யாருக்கு தர்மத்தை கொடுக்கறது? இல்லாதவன் தானே இருக்கணும். இல்லாதவனே இல்லையே. இல்லாதவன் இருந்தா தானே தான தர்மத்துக்கு விலை இல்லையா? அப்ப அவ்வளவு வசதி அயோத்தியா அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் மாறும். ஒரு குடும்பம் எப்ப நல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க. எல்லாரும் நல்லா இருந்தா நல்லா இருக்குமா? வீட்டுல எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்கா, எல்லாரும் ஹெல்தியா இருக்கா, எல்லாரும் ஹாப்பியா இருக்கா, அப்ப அந்த வீட்டுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். கரெக்ட்? அப்படிதானே இருக்கணும். குரு என்ன பண்றார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா மோல்டு பண்றார். அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சரியில்லைன்னா குடும்பமே கஷ்டப்படும். ரைட்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்ல பலசாலியா மென்டலி, எமோஷனலி, பிசிக்கல் கூட விட்டுருவோம், அடுத்து வச்சுப்போம். ஓகே, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா லேடிஸோ ஜென்ஸோ யார் வேணா இருக்கணும், ஆணோ பெண்ணோ, அப்ப அந்த குடும்பத்தை அப்படி கட்டி இழுத்துட்டு போயிடுவார். த பில்லர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவார். சில பேர்லாம் பில்லர் ஆஃப் த, அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் அவர் தான் ஆதாரம், அவர் தான் எல்லாரும் அது கட்டு கோப்பா வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த ஒருத்தர் நன்னா இருந்துட்டாருன்னா மற்றவா எல்லாரையும் சரி பண்ணிடலாம். கரெக்ட்? மற்றவா எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அவளை வச்சுட்டு அந்த குடும்பம் மேல வந்துடும். அந்த ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனி இருக்கு, அவர்லாம் அப்பா த பில்லர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவார். அந்த போல்ட் டெசிஷன் இருக்கு. இப்ப நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல சொல்லும்போது ஸ்ட்ராங் மேன், இரும்பு மனிதன். அன்னைக்கு அவருடைய அந்த போல்டு தைரியமான டெசிஷன் தான் இன்னைக்கு இந்தியா ஒரு அழகாக இவ்வளவு மாநிலங்களோடு கூடியதான ஒரு நிலையில இருக்கு. கரெக்டா? அப்ப ரொம்ப வசதி. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு தேசத்துல ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவ்வளவு விஷயங்கள் பண்றார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வேணும். நான் திரும்பி சொல்றது, ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாச்சு அப்படின்னா மற்ற எல்லாரும் இழுத்துட்டு போயிடலாம். கரெக்டா? ஒரு கப்பல் நல்ல, படகு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, படகோட்டி நல்ல பலவானா இருக்கான்னா அந்த படகுல 10-15 பேர் அழகா நதியை கடந்து விடலாம் இல்லையா? ஒரு பஸ்ல போறோம், 40-50 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே ஒருத்தர் தானே டிரைவர். அந்த டிரைவர் ஸ்ட்ராங்கா இருக்கார், ஜம்முன்னு இருக்கார், கிளீனா வண்டி ஓட்டுறார், சேஃபா வண்டி ஓட்டுறார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்
நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பொழுது அந்த ஒரு ஆளை நம்பி அந்த 40 பேர் தூங்குவோம், பேசுவோம், சிரிப்போம், பாட்டு பாடுவோம், எதையோ பண்ணுவோம். ரைட்? ஒருவேளை அந்த டிரைவர் குடிச்சிருக்கான், அந்த டிரைவர் ஒழுங்கா இல்லை அப்படின்னா பயம் வந்துடும். இஷ்டத்துக்கு ஓட்டுறான், ஸ்பீடு ஒழுங்காதுன்னா பயம் வந்துடும். கரெக்டா? அது மாதிரி தான் ஒரு ஃப்ளைட்டு இல்லாட்டி ஒரு ட்ரெயின், ஒரு காரில் போகிறோம், ஒரு டிரைவரை வச்சுட்டு ஒரு 3-4 பேர் போகிறோம், 5-6 பேர் போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஓட்டக்கூடியவர்கள் அந்த நம்ம ஃபேமிலி ஹெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னொரு டிரைவரோட நல்ல ஓட்டுற வரைக்கும் நத்திங் டு வரி. கரெக்ட்? அந்த ஸ்ட்ராங் வில் பவர் அது ரொம்ப அவசியம். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஒரு அசோசியேஷனாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு திருடம், அந்த ஒரு பிரேவ் மைண்ட் செட் அது ரொம்ப அவசியம். இந்த மிலிட்ரியிலலாம் இந்த வீர தீர செயல்கள்லாம் பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்கும். எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திருடம். நீங்க சமத் ராமதாசருடைய சரித்திரத்தில் பாருங்க, அவரும் அப்படிதான், அவருடைய சிஷ்யர்களும் அப்படிதான் ஸ்ட்ராங். வேணாபாய், அக்காபாய் அவர்கள்லாம் இள வயசுலேயே கணவனையெல்லாம் இழந்தவர்கள். என்ன ஸ்ட்ராங் உமன். சத்ரபதி சிவாஜி, சம்பாஜி என்ன ஸ்ட்ராங். கல்யாண் சுவாமி, உத்தவ் சுவாமி, பிரம்மச்சாரி என்ன ஸ்ட்ராங். கரெக்ட்? அவர்களை எல்லாரையும் ஸ்ட்ராங் ஆக்குறார். குரு உங்களை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மட்டும்தான் ஆசைப்படுறாரு. வீக்காரனா கட்டுப்பாயிடுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் சிஷ்யாவுக்கு தெரியும். வீக்னஸ்ன்றது இரிட்டேட்டிங். விவேகானந்தருடைய வார்த்தைகள்லாம் பாருங்க, வீக்னஸ் தான் பிரச்சனை. வீக்னஸ் ஒரு பாவம். பலகீனமா இருக்கிறதுன்றது ஒரு பாவம். அது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம், அது ஒரு அருவருப்பு. பி ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங். சரி, ஹேண்டில் பண்ணும். அதுக்காக நீங்க அழவே கூடாது அப்படி அர்த்தம் இல்லை. வலிச்சா அழலாம், ஓகே, வழி தெரியல என்ன பண்ணலாம், வரும். அதெல்லாம் சொல்ல, அதாவது சமயத்தில் டல் ஆகும், திரும்பியும் அது தூக்கி போட்டு மேலே விழுந்து வரும். அதையே பல மாசங்கள், பல வாரங்கள், பல நாட்கள் மரியாதை இருக்காது. நீங்க எப்பயாவது புலம்பினா ஒரு மரியாதை இருக்கும். வீட்டிலே ஆபீஸ் போறவா எப்ப பார்த்தாலும் வந்து புலம்பினா அடப்போவே இதுக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கு. சரி, யாராவது எப்ப பார்த்தாலும் இருமல் இல்லாட்டி ஒரு வியாதி, அருவருப்பா இருக்கும். அது சில வியாதி, அது என்ன எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலுமே சில பேர் அதை தைரியமா சிரிச்சுண்டு அதை ஹேண்டில் அவள்கள் வலியெல்லாம் இருக்கும். ஆனால் அவளுடைய அந்த தைரியமே மற்றவாளுக்கு வந்து பிரமிப்பா இருக்கும். அதுலேயே அவள் மற்றவாள்லாம் ஓடி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாள். இது ஒன்றும் இல்லாத வியாதிக்கு கூட சும்மா நை நச்சரிச்சா அவளுக்குலாம் விலை கிடையாது. ஊர் உலகத்தில் மரியாதை இருக்காது. அந்த வீக்னஸ்க்கு போகக்கூடாது. ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். ஆண்கள் அழக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஓகே, உங்களுக்கு தாங்க முடியாது சுச்சுவேஷன் அழகணுமா, சரி அழுங்கோ, அழகான. அதுக்கு ஒருத்தங்க பவுன்ஸ் பேக், மீண்டும் முதலில் இருந்து தொடங்குங்கள். என்ன ஆயிட போறது பார்த்துக்காமே. அப்படிதான் சமர்த்த ராமதாசர் தன் சிஷ்யர்களை தயார் பண்ணியிருக்கார். அதுல கல்யாண் சுவாமி பார்ப்போம்ல, ஒரு கொள்ளக்காரனை எப்படி தன் சிஷ்யனா மாற்றினார், ஒரு போலி சாதுவை எப்படி தன் சிஷ்யனா மாற்றினார். அப்படி ஒரு காம்பீரியம். இந்த பெண் சிங்கம்லாம் வேட்டையாடுறத பார்க்கணும், நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். அந்த குட்டிகளை பாதுகாக்கணும். அது மாதிரி இந்த பெண் கரடிகள் அதெல்லாம் குட்டிகளை அழிச்சுட்டு போய் தனியா வச்சுட்டு வளர்க்கும். கூட ஆண் கரடிகள் சப்போர்ட்லாம் இருக்காது. சில மிருகங்கள் மட்டும்தான் தன் ஜோடிகளோடு இருந்து சப்போர்ட்டிவா குழந்தைகளை பார்த்துக்கும். சிலதெல்லாம் சிங்கிள் மதர், இன்னைக்கு சொல்லுவாங்க சாதாரணமா சிங்கிள் பேரண்ட். நிறைய மிருகங்கள்ல சிங்கிள் பேரண்டிங்கிறது சாதாரண ஒரு விஷயம். இந்த பெண் கரடிகள், அம்மா கரடிகள்லாம் தனியா இருந்து அது வெயிட்லாம் அவ்வளோ குறையும். அதுக்கு நடுவில் அந்த குழந்தைகளை காப்பாற்றி பெருசாக்கி ஜெயிக்க வச்சு காட்டிடும். அதனால
அந்த தைரியம், அந்த மனோபலம், அந்த காம்பீரியம் வேணும். கொள்ளக்காரனை மாத்திட்டார், பிரிய சிஷ்யனை ஆக்கிட்டார். இது கூட சொல்லியிருந்த ஒரு போலி சாது எப்படி அவரை சரி பண்ணார். அதான் யோகிராஜ் அப்படின்னு பேர். அவரை வெறுப்பேற்றணுன்றதுக்காக ஒரு மடி மேல ஏறி வந்து நின்றவரை கூட ஒன்றும் வழியெல்லாம் நிற்கிறதே தெரியலன்றார். அவ்வளோ கடுப்பா இருக்கும். ஒரு இரிட்டேஷன் வரல, ஒரு வலி இல்லை, ஒரு கலப்பு இல்லை அவருக்கு. ரைட், அப்படி மாத்திட்டார் அவரு. அப்புறம் அவரோட பிரிய சிஷ்யனை மாறியாச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு ராமநவமி உற்சவமோ என்னமோ, அப்ப நம்ம யோகிராஜ் கல்யாண சுவாமி அவ வந்து அந்த ஊர்ல வந்து பிரவச்சனம் எல்லாம் பண்ணணும், கீர்த்தனம் எல்லாம் பண்ணணும், அங்க ஒரு சமாராதனை நடக்கிறது எல்லாம் சொல்ல யோகிராஜ் ரொம்ப சந்தோஷமா போறார். அதாவது சமர்த்த ராமதாசர் சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம். முக்கியமா இந்துக்களுக்கு மனோபலம், புத்தி பலம், ஞான பலம், பக்தி பலம், தேக பலம் எல்லாம் கொடுக்கணும். அங்கங்க சின்ன சின்ன கிராமங்கள் இருக்காளெல்லாம் சரி பண்ண ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது இவாளை அடிக்கக்கூடிய, இவாளை படுத்தக்கூடிய அந்த முகம்மதியர்களை அடக்கிடலாம். ஏன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிறவா தானே தன்னை படுத்துறவர்களை ஹேண்டில் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் வெளியிலேருந்து ஒரு 50 பேர் வந்து அவர்களை காப்பாற்றணும்னா அது எப்படி நடக்கும்? கரெக்ட். இப்ப தேசம் முழுக்க காப்பாற்றுறதுக்கு கப்பல் படை, விமானப்படை, நம்ம மிலிட்ரி இதெல்லாம் பாரத தேசத்தினுடைய எல்லை பாதுகாப்பு படைகள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாதுகாப்பு படைகள். அதில் வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி இதெல்லாம் வரும். அது உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட் மாநிலத்துக்குள்ள அங்க ஒரு டிஐஜி, கமிஷனர், ஐஜி, ஏன்னா உள்நாட்டு விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு. அதுலயும் அவள்லாம் மெயினான இடத்துல இருப்பா, சிட்டி அந்த மாதிரி இருப்பா. அப்ப அவர்களுக்கு சில பேர் பக்கத்து மாவட்டங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அப்படின்னு சொல்லுவா. ரைட். அப்புறமா அந்தந்த டெரிட்டரிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அப்புறம் அங்க கான்ஸ்டபிள். ஸோ இவர்கள்லாம் அந்தந்த இடத்த இந்த டெரிட்டரிக்குள்ள ஒரு திருட்டுத்தனமோ கொள்ளையோ கொலையோ நடக்காதபடி ஜனங்களுக்கு தைரியத்தை, நம்பிக்கை கொடுத்து காப்பாற்றணும். கரெக்டா? இப்ப நம்முடைய உடலுக்கு வெளியில பாதுகாப்புக்காக தோல் இதெல்லாம் உண்டு. அதே சமயத்துல உடலுக்கு உள்ளே நோய் இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அது உள்ளிருந்தும் ப்ரொடெக்ஷன் வேணும், வெளியில இருந்தும் ப்ரொடெக்ஷன் வேணும். ரெண்டுமே நடக்கும். இப்ப சமர்த்த ராமதாசர் வெளியிலிருந்து ப்ரொடெக்ஷன் யாரு, நம்ம சத்ரபதி சிவாஜி, சம்பாஜி அந்த மாதிரி பெரிய லெவல்ல பண்ணியிருக்கார். அது இல்லாம சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் அங்கங்க இருக்க ஜனங்களை அவர்களை தயார் பண்ணி அவர்களை தைரியப்படுத்தி அந்தந்த இடத்துல அந்த முகம்மதியர்கள் இவர்களை படுத்தாதபடி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கார். இது ஒரு அழகான மெத்தட் சமர்த்த ராமதாசர் பண்ணது. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், மேக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். இந்த சுய உதவி குழுக்கள்னு சொல்லுவா, செல்ஃப் ஹெல்ப். இந்த நிறைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய லேடிஸ் அவள்லாம் சேர்ந்து ஒரு தானம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி அவளுக்குள்ள ஹெல்ப் பண்ணி அவர்கள் ஸ்ட்ராங் ஆகி அப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான வழிகள் சொல்லி கொடுத்து இன்னும் நிறைய உண்டு. ரைட். அந்த மாதிரி சமர்த்த ராமதாஸ் நிறைய பண்ணியிருக்கார். ஸோ கல்யாண சுவாமி அதுதான் ஃபாலோ பண்ணுறார். கிராமமாக போகும், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய ஸ்ரத்தை, ஸோ அதெல்லாம் அழகா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க கிராமத்துக்கு கூப்பிட்டாலும் போறார். எல்லா இடங்கள்லையும் நல்ல விஷயங்களை சொல்றார். ஜனங்களுக்கு தைரியத்தை, நம்பிக்கையை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். அப்ப ஜோரா இவர் கல்யாண சுவாமி போயாச்சு. நல்லா அங்க பூஜை, அப்புறம் கீர்த்தனம், உபன்யாசம் எல்லாம் நடந்தது. அப்புறமா எல்லாருக்கும் சமபந்தி, எல்லாரும் பகவன் நாம பிரசாதம் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்கார்றோம். அப்ப அந்த ஊர்லயே ஒரு சாது, அந்த ஊர்ல ஒரு சன்னியாசி, அவர் எல்லாருக்கும் அவர் மேல மரியாதை உண்டு, அவரையும் கூப்பிடுறோம். ஆனா என்ன ஆயிடுச்சு, அவருக்கு நம்ம கல்யாண சுவாமியை கொண்டாடுறது அவருக்கு ரசிக்கலை. ஏன் ரசிக்கலை? பொறாமை. பொறாமைக்கு ஒன்றும் வயசெல்லாம் கிடையாது. நிறைய அம்மாக்கள் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் ரெண்டாட்டியை கொஞ்ச நாள் அது கொண்டாடினா ஒரு பொறாமை வரும். சில பேர் அது பொறாமைலாம் கிடையாது, அவன் இவதான் ரொம்ப தவையவன். அது நிஜமாவே நீங்க நியாயமா சொல்றதுன்னு சில பேர் இருக்காங்க, பார்த்துருக்கேன். சில பேர் பொறாமையில் பேசும். அதனால ஒருவேளை நீங்க மாமியாரா இருக்க, ஒரு பையனுக்கான அம்மாவா இருக்க, மருமகள் இருக்கான, அது பொறாமையா இல்லை நியாயமா, நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். சரியா? சில அப்பாக்கள் உண்டு, பசங்க தலையெடுத்தாச்சு, அவன் சம்பாதிக்கிறான், அப்புறம் எல்லாத்தையும் பெண்டாட்டி பிள்ளைகிட்ட கேட்டு நடத்திக்கிறான்னு ஒரு பொறாமை வரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பிள்ளைகளை கொஞ்சம் மட்டம் தட்டிகிட்டே இருப்பா, அப்புறமா பிள்ளைகளை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு பொறாமையில சில அப்பாக்கள் உண்டு. சில அண்ணன் தம்பிகள், சில சகோதரிகள், சில நெய்பர்ஸ், சில பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா, கலீக், பாஸ், ஹையர் சீனியர் அஃபிஷியல், ஜூனியர், நிறைய உண்டு. இந்த பொறாமை சாது, சன்னியாசி, சம்சாரி, ஆண் பெண், வயது, இல்லாட்டி படிப்பு, பணம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு வேணா பொறாமை. தனக்கு மரியாதை குறைவுன்னு தன்னுடைய பொறாமையில தனக்கு மரியாதை குறைச்சல்னு ஒரு அபிப்பிராயம் வரும். இவருக்கு பொறாமை. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பந்தியில் உட்காரும் பொழுதெல்லாம் சில பேர்லாம் இது எல்லா கல்யாணத்துலேயுமே ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே சில பைத்தியங்கள் இருக்கும். சில கல்யாணத்தில் யாரை பற்றியுமே கண்டுக்காமல் அவமானப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷனில் சில பேர் இருப்பா. அந்த சுயநலத்தில் தாங்கள் தான் பெரியவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி மற்றவாளெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சு அவமானம், அதுவும் உண்டு, இது உண்டு. சில பேர் தன்னை தான் கொண்டாடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் உண்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சு, இந்த சன்னியாசிக்கு அப்படி ஒரு பொறாமை, என்ன ரொம்ப தான் அவரை போய் கொண்டாடுறாள் அப்படின்னு. அதனால ஒரு மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றார். சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு நம்ம ஊருக்காரர்கள் சன்னியாசி, அதனால அவரை எப்படி ரொம்ப நாள் மரியாதையா நடத்திட்டு இருக்கா. ஒரு குடிகாரனா இருந்தா, ஒரு மோசமானவனாக திட்டலாம், அதட்டலாம், போ அப்படின்னு விரட்டலாம். ஊருக்காரர், ஊர்ல இருக்கக்கூடிய சன்னியாசி, அவருக்கு வெளியில் ஊர்லேருந்து ஒருத்தர் நிறைய கொண்டாடுறாளேன்னு ஒரு ஆதங்கம். ஒரு மாதிரி எல்லாம் இந்த பிஹேவியர், அந்த வார்த்தைகள் பரிமாற வந்தா ஒரு மாதிரி சொல்றது, தனக்கு முன்னாடி என்னெல்லாமோ பண்ற. அவருக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாண சுவாமின்னு தெரியும். சமர்த்த ராமதாசருடைய சமர்த்த சிஷ்யனாச்சு. சமர்த்த சிஷ்யன் போனார், இவரே போனார், இவரே எல்லாத்தையும் கொண்டான்னு சொல்லி அழகா பரிமாறுறார். எல்லாம் அசந்து போயிட்டாங்கன்னா கல்யாண சுவாமியுடைய ஸ்திதி, அவருடைய பக்தி, அந்த காம்பீரியம், அந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய ஆள். ரொம்ப சாதாரணமா, ரொம்ப எளிமையா, அந்த ஊருக்கார மாதிரி, இப்பதான் ஊருக்கே வந்திருக்காரு, அந்த ஊருக்கார மாதிரி போய் இவரே பரிமாறி என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் கேட்டு பண்றாரு. ஆனா அப்ப கூட அந்த ஆள் என்னடா அது இப்படி பண்றாரு அப்படின்னு வெளியூர்காரராச்சு. நாம வெளியூர்ல ஒருத்தர் வந்திருக்கானா உள்ளூர்காரராக மரியாதையா பண்ணணும். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கெஸ்ட் நாம தானே கவனிக்கணும், கெஸ்ட் போய் நம்மள கவனிக்கணும். கரெக்டா? தே ஆர் கெஸ்ட், ரைட்? ஹோஸ்ட் அப்படிதான் முக்கியம். அந்த விருந்தாளியா வரவர்களை விட யார் வீட்டில் விருந்தோ ஃபங்க்ஷனோ அந்த விருந்தோம்பல் அப்படின்னு நம்ம தானே அவர்களை கொண்டாடணும்.
பக்குவமா, ரொம்ப நிதானமா, ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா எல்லாம் பண்றார். அந்த ஆள் திரும்பிக்கணும். சரி, இவர் ரொம்ப சாதாரணமா பழைய, இவருக்கு ஒன்றும் கெத்து கிடையாது. இவர் மேல 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 இன்னும் கெத்து காட்ட ஆரம்பிச்சுட்டார். கல்யாண சுவாமி இப்படி பார்த்துட்டே இருந்தார், எல்லாம் பரிமாறிருக்கார். இந்த இவரோட நடையுடைய பாவனை எல்லாம் இன்னும் கொஞ்சம் கல்யாணம் இன்னும் சீக்கிரமா நினைக்க ஆரம்பிச்சார். அவர் இவர் சாதாரணமா வந்து அந்த பயந்துட்டாரு. அது வேண்ட பெரிய அளவு. கல்யாண சுவாமி இப்படியே பக்கத்துல வந்த என்ன என்ன யார் காலையும் விழாம ஆனால் ஒரு கண்ணோட கண்ணை பார்த்து என்ன மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது. நாம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ போனா போறது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஒரு சத்விஷயம் நடக்கிறது, ஒரு ஒரு அவசகுணமா அசம்பாவிதமா எதுவும் நடக்க வேண்டாம், ஊர்ல நடக்கிறது இன்னும் மரியாதையா நடந்துருக்கேன். என்ன தெரியாது நினைப்பா? என்ன தெரியாது? பொறாமையில புழுங்கிறது மனசு. ஊரே கொண்டாடி மரியாதை எல்லாரும் தூக்கி அடிக்க 2 நிமிஷம் ஆகாது. சரி, ஒரு நாள் ஊர்ல இருக்காரு, ஊர் சன்னியாசின்னு மரியாதை கொடுப்பார். மரியாதை காப்பாற்றிக்க தெரியும். கொஞ்சமாவது இங்கீடம் வேணும், கொஞ்சமாவது நடவடிக்கையில ஒரு மெச்சூரிட்டி வேணும். இதுக்கு மேல ஏதானும் ஏடாவிடம் ஆச்சுன்னா, நான் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன். சமர்த்த ராமதாசரை பத்தி தெரியும் இல்லையா? அவர் இப்படி தலையார். ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு பக்கத்துல வந்து கண்ணோட கண்ணை பார்த்து லோ வாய்ஸ்ல இவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஒரு சாது இப்படி பண்ணலாமான்னு. சாதுவா இருக்க வரைக்கும் தான் சாது. வெளுத்து வாங்கின சாது மிரண்டாச்சுன்னா சமர்த்தனுடைய சிஷ்யன் சும்மா விட்டுருவாரா? சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜேவோட குரு. இந்த சத்ரபதி சிவாஜியோட மாவளாக்கெல்லாம் சமர்த்த ராமதாசரை அவமரியாதை பண்ணாங்க. அவங்க சௌராங்குன்னு ஒன்று பண்ணுவா, தெரியுமா? சௌராங்க அவங்க என்ன சொல்லியிருக்கேன், கையை காலை வச்சுட்டு உடம்புக்கு செவ்வகமாயிடும். சாது வெளத்து போயிட்டா, குப்புன்னு வேர்த்து போயிடுது. கிடைச்ச மரியாதை போதுமா? சௌராங்கு மரியாதை. கையை கூப்பிட்டார். உடனே சிரிச்சுட்டு நம்ம கல்யாண சுவாமி ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். இவங்க லோ வாய்ஸ் திடீர்னு குரலை வசத்தினார். உடனே அந்த சாது ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. சாப்பிடும், எல்லாரும் சாப்பிடும். இவர் என்ன பேசினார்? வெளியில தூரத்துல பாக்குறவங்க யாருக்குமே ஒரு மிரட்டுறாருன்றதே தெரியாது. மிரட்டுற தப்பு இல்லையா? இந்த மாதிரி பைத்தியங்கள், இந்த மாதிரி திமிரு பிடிச்ச கூட்டம், இந்த மாதிரி பெருமை கலைகிற கூட்டத்தெல்லாம் அடக்கணும்னா வார்த்தைகள் தடிச்சாலும் பரவாயில்ல. உடனே இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. எந்த இடம் யாரெல்லாம் இருக்கு, புரியுறதா? என்ன பிரியத்தின நான் சொன்னேன்னா, ஆமா சில பேர் சரியில்லை, நான் சமர்த்தரே விட்டார், நான் வாய்ஸ் ரைஸ் பண்றேன்னு கூட. நீங்க கற்பனையில அவ சரியில்லைன்னு நினைக்கலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவள் யாரை பார்த்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் குற்றம், எல்லார் மேலேயும் ஒரு ஒரு ஏதான ஒரு குற்றத்தை சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கெல்லாம் இந்த செல்லுபடியாக. நீங்க கல்யாண சுவாமி ஆகுங்கோ, அப்பதான் இது புரியும். அதுக்கு முன்னாடி ட்ரையல் பண்ணலன்னா மாறிண்டு புரியறதோ. பட் பி பிரேவ். ஏடாகுடமா ஆட்சிக்கிட்ட ஏடாகுடமா நடந்து அவர்களை அடக்கிறது தப்பு இல்லை. சும்மாவா? சமர்த்த சிஷ்யன் யோகிராஜ் கல்யாண் சுவாமிக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. சில வீட்டிலேயே சில ஆட்கள் இருப்பா. அது பெண்ணா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மாப்பிள்ளையா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம்.
அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சொந்தக்காரர்களா இருக்கலாம். இந்த ஏடா கூடமா எங்களெல்லாம் மரியாதை இல்லை, எங்களெல்லாம் யாரும் கொண்டாடுறது இல்லை, எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு ஓவரா இந்த மாதிரி சீன் போடுற கூட்டத்தெல்லாம் இந்த மாதிரி 4 வாட்டி வச்சு செஞ்சீங்கன்னா அடங்கிடுவோம். நான் திரும்பி சொல்றேன், இது கரெக்டாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி பண்ணணும். நிறைய பொறுமையாகவே இருக்கக்கூடாது. ஐயோ அவள் என்ன நினச்சிப்பாளே வேணும், சில சமயங்களில் வெளுத்து விளாசி விட்டுருணும். ரைட்? சில சமயங்களில் கடைக்கு போவோம், சில பேர் வந்து ஓவரா பந்தா பண்ணுவா, சமயத்தில் வீட்டில் வேலை செய்கிறவா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி நம்ம அமைதியாக இருந்தோம்னா எதிர்வா. அப்பெல்லாம் கொஞ்சம் காம்பீரியத்தையும் காட்டணும். சீரி காட்டுறதுன்னு பேரு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.